இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புத்தகத்தினுடைய 5 வரிகளை படிப்பதற்கு முயற்சி செய்கிறார். மோடி உட்பட, அமித்ஷா உட்பட எல்லோரும் சேர்ந்து காட்டு கத்தல் கத்துகிறார்கள். ஏன்னா ராகுல் காந்தி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை வாசித்து போனால் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் உண்மையில் தேசபக்தர்களா அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் கேட்பார்கள், வீதியில் வந்து கேட்பார்கள் என்கிற பதட்டத்தால் பாஜக காரம் பூரா பாராளுமன்றத்தில் நேற்றைக்கு காட்டு கத்தல் கத்தி கொண்டிருந்தார்கள். ये गारंटीड ऑथेंटिक है. इसमें नारावाने जी ने कहा है कि उनका मेमोआर है, उसे सरकार पब्लिश नहीं होने दे रही है. इसमें सब लिखा है और मैं सिर्फ इसमें से 5 लाइन पढ़ना चाहता हूं जिसमें नारावाने जी ने राजनाथ सिंह के बारे में और मोदी जी के बारे में बोला है. हुई ही नहीं है तो किस पुस्तक को यहाँ पर उल्लेख करना चाहते हैं उनके बारे में? माननीय अध्यक्ष जी, विवाद लीडर ऑपोजिशन ने ही समाप्त कर दिया है. वो स्वयं कह रहे हैं कि पुस्तक प्रकाशित नहीं हुई. उन्होंने स्वयं स्वीकार किया कि पुस्तक प्रकाशित नहीं हुई है. अब जो पुस्तक प्रकाशित नहीं हुई है इसका जिक्र सदन में कैसे हो सकता है? और प्रकाशित हो तो भी नहीं कर सकते, मगर प्रकाशित ही नहीं हुई है. हाँ, ऐसे प्रकाशित कोई भी किताब प्रकाशित, कोई भी मेल पर, कोई भी चीज पर चर्चा कैसे हो सकती है यहाँ सदन में? माननीय सदस्य, आप राष्ट्रपति बोले No. We're within a few hundred meters of our positions on the Kailash range. माइक का कंट्रोल, सदन को गुमराह करने की कोशिश न करें और यहां अनावश्यक बातों का उल्लेख नहीं किया जाना चाहिए. राहुल, எதற்காக அவர்கள் இவ்வளவு பதறுகிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்தவர், அவருடைய பெயர் மனோஜ் முகுந்த் நரவனே. இவர் ஒரு புத்தகம் எழுதினார், சரியா? அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதனுடைய பெயர் 4 Stars of Destiny என்று சொல்லக்கூடிய புத்தகம். இது அவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுதிட்டார். ஆனால் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு உள்துறை அமைச்சகம் தடை விதித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்தியாவினுடைய பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய கேரவன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கேரவனில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்திற்குள்ளே நேற்றுக்கு எடுத்துகிட்டு வந்தார். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 2020 ஆகஸ்டில் சைனா இந்திய இராணுவ வீரர்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். அப்போ திரும்ப இந்திய இராணுவம் தாக்குதலுக்கு தயாராக இருந்தது. ஆனால் அனுமதி கொடுக்காமல் மோடியும் இந்திய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அதற்கு அனுமதி கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தார்கள், காலதாமதப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? இப்போ நான் கேட்குறேன், நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள், நம்முடைய தேச பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களின் மீது சரமாரியாக சீன இராணுவம் தாக்குதல் நடத்துகிறது. அப்படி தாக்குதல் நடத்தும்போது எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய இராணுவம் தயாராக இருக்கிறது. நாம் மிகப்பெரிய பலசாலிகள், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் அனுமதி கொடுக்காமல் மோடியும் ராஜ்நாத் சிங்கும் இழுத்தடித்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த முன்னாள் இராணுவ தளபதி வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக இந்த காலதாமதம் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு இந்திய மக்கள் மோடியை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ராஜ்நாத் சிங்கை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, இந்த காலதாமதப்படுத்திட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்திய இராணுவமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவர் இந்த புத்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை ராகுல் காந்தி வெளியிடுவதற்கு தான் இந்த காட்டு கத்தல் கதறல்களை மோடி, அமித்ஷா உட்பட சங்க பரிவார கும்பல் பாராளுமன்றத்திற்குள் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதா நேற்றைய தினம் நடந்திருக்கிறது. ராகுல் காந்தி தெளிவாக கேட்கிறார், உண்மையில்
தேசபக்தி உடையவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே? நமக்கு ஏற்கனவே நம்ம கையில் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னது? அதாவது நீங்கள் சத்யபால் மாலிக் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பது இல்லையா, இதே மாதிரி இந்திய இராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். டிஸ்கவரி சேனலில் ஷூட்டிங்கில் இருந்தார் இல்லையா, இப்போ பிரதமர் மோடி வந்து எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பார். இப்போ நமக்கு நேற்றை கூட ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னது? எப்ஸ்டைனுடைய ஃபைல், அதில் மோடிக்கும் எப்ஸ்டைனுக்கும் ட்ரம்பிற்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்பு அம்பலப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்ரேலுக்கு சென்ற மோடி அங்கே டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, அங்கே கதகளி ஆடி இருக்கிறாரு, பரதநாட்டியம் ஆடி இருக்கிறாரு, சல்சா, சம்பா, இப்படி பலவிதமான டான்ஸ் ஆடி பயங்கரமாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அப்போ இதே மாதிரி தான் இந்திய இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் போது சத்யபால் மாலிக் வந்து சொல்கிறாரு, தெளிவாக மோடியை அழைச்சி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி இந்திய இராணுவ வீரர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சத்யபால் மாலிக்கிடம் பிரதமர் மோடி சொன்னார் அப்படிங்கிற தகவல் அன்றைய தினம் வெளியாகியது. அப்போ இந்தியாவுடைய தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், மோடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS பாஜக ஆட்சியாளர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஒவ்வொன்றாக அம்பலமாகி கொண்டிருக்கிறது. அப்போது இதை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தும் போது நாளைய தலைமுறை கண்டிப்பாக அது வந்து பதிவு செய்யப்படும் இல்லையா. மோடி என்ற ஒரு நபர், RSS என்கிற ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்தது. அப்போது இந்தியாவினுடைய தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய உயிர் மீது, இராணுவ வீரர்களின் நலன் மீது எத்தகைய நடவடிக்கைகளை எல்லாம் இவர்கள் எடுத்தார்கள், இந்த தேச பாதுகாப்பின் மீது எப்படி இவர்கள் சுணக்கம் காட்டினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அம்பலப்படுவதற்கான வாய்ப்பு அதில் இருக்குது. அதனால தான் பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பேச விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராகுல் காந்தி பயப்படக்கூடிய ஆளா? அவர் அதை தெளிவாக பேசினார். இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான ஊடகங்களுடைய தலைப்புச் செய்திகள் எல்லாமே ராகுல் காந்தி இன்றைக்கு முன்னாள் இராணுவ தளபதி மோடியின் மீதும் ராஜ்நாத் சிங்கின் மீதும் RSS ஆட்சியின் மீதும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ஆனால் இந்திய ஊடகங்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை. இப்போ நேற்றைக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை ஊடகங்கள் வந்து அதை வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியாக பேசியிருக்கிறாங்க, எத்தனை ஊடகங்கள் அது விவாதத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? இப்போ எப்ஸ்டைன் ஃபைல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, உலகத்தில் எல்லாருமே குற்றவாளி கூண்டில் நிற்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் எத்தனை ஊடகங்கள் இன்றைக்கு இந்த விஷயத்திற்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லது விவாதத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நாட்டில்னா இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய அதிபரோ அல்லது அந்த நாட்டினுடைய பிரதமரோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுமா? தெருவெங்கும் போராட்டக்களமாக மாறி இருக்கும் இல்லையா. ஆனால் பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய RSSனுடைய அடிமை ஊடகங்கள் எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதை பற்றி எதுவுமே பேச மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான செய்திகள் அது ஒரு பேசுபொருளாக கூட மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் இந்திய மக்கள் இந்த செய்திகளை பார்த்து நிச்சயமாக ஒரு முடிவிற்கு வருவார்கள். உண்மையான தேசபக்தர்கள் யார், போலியான தேசபக்தர்கள் யார், அதிகாரத்திற்காக வாக்கு வங்கிக்காக போலி தேசபக்தி நாடகமாடி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் RSS சங்க பரிவார கும்பல் அப்படிங்கிறத இந்திய மக்கள் நிச்சயமாக முடிவு செய்திருப்பார்கள் இந்நேரத்தில் அப்படிங்கிறதா நம்ம சொல்ல விரும்புகிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.